சிட்டி யூனியன் பேங்க்ல புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க 5 டைப்ஸ் ஆஃப் கரண்ட் அக்கவுண்ட்ஸ். ஸ்டார்ட் அப், ரெகுலர், சில்வர், கோல்ட், பிளாட்டினம். சிட்டி யூனியன் பேங்க். இந்த மகிழ அனைத்து விவசாயிகளும் இந்த கடமடையில் இருக்கிற இந்த சட்டத்தை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் புதுப்பணி சரியான முறையில் அவங்க பராமரிக்காததுனால இந்த இதுவரைக்கும் தண்ணி வரல. அடிக்கடி இந்த சட்டரை யாரோ 2 பேர் சொல்றதுனால அது தொடர்ந்துட்டு வீணாக தண்ணி பூரா நூற்றுக்கணக்கான டிஎம்சி தண்ணி வெறும் ஆற்றுல போகுது. இதை பயன்படுத்தி கொஞ்ச நேரம் திறக்கட்டும் மூடட்டும், அது எங்களுடைய கன்சல்டேஷன் செஞ்சால் நாங்கள் தேவைப்படுறப்ப மூடிக்குவோம், தேவைப்படுறப்ப திறந்து விடுவோம். அதிகமாக வெள்ளம் வந்தால் திறந்து விடுவோம். அதனால் எங்களுக்கு எந்த விதமான மாறுபாடும் கிடையாது. ஆனால் சாதாரணமாக இருக்கும்போதே தண்ணியை சட்டரை அறவே மூடவே இல்லாமல் ஓடிக்கிட்டே கிடக்கு. இதனால் நாங்கள் ரொம்ப பெருசும் பாதிப்படைகிறோம். இதை நிர்வாகம் கண்டுக்கிறதே இல்லை. நாங்கள் பல முறை நேரில் போய் சொல்லியும் இந்த நிலவரத்தை சரி பண்ணி கொடுங்கன்னா யாருமே கண்டுக்கிறது. யாரோ சொல்கிறத கேட்டுக்கிட்டு எங்கேயோ அமெரிக்கா 2 பேர் இருக்காங்களோ அவங்கள சொல்லிக்கிட்டு அவங்க திறந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. நியாயமாக பார்க்க போனால் இந்த ஷட்டரு மூடுறது, திறக்கிறது சம்மந்தப்பட்ட விவசாயிகள்கிட்ட இருந்தால் தான் அது உரிய நேரத்துக்கு திறக்கவும் மூடவும் கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். விவசாயிகளும் பணம் எடுவாங்க. மேலே வெள்ள காலங்களில் திறக்கிறது எங்களுக்கு தெரியும். எப்படி எந்த வெள்ளத்தில் எவ்வளோ தண்ணியை திறக்கிறது மூடுறதுங்கிறது எங்களுக்கு நல்ல அனுபவ ரீதியாக தெரியும். அதனால் எங்களோட ஆலோசனை பேரில் இது மூடுறது திறக்கிறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். உடனடியாக ஒரு சரியான பாதையில் இந்த சட்டரை பயன்படுத்துகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். விவசாயிகள் பயனடைகிற மாதிரி எல்லாம் நல்லா செய்யணும். ஜூன் மாதம் 12ஆம் தேதி மேட்டூர்லேருந்து பாசனத்துக்காக தண்ணி தந்திருக்காங்க. எங்கள் மகிழ் கிராமத்தை பொறுத்தவரை 437 ஏக்கர் ஆயக்கட்டு பாசனம். இந்த 437 ஏக்கர் பாசனத்துக்கும் கடத்தல கரைன்னு ஒரு 5 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள அந்த ஊர்லேருந்து உள்ள ஒரு வாய்க்காலில் தான் எங்களுக்கு வாய்க்கால் வழியாக தான் எங்களுக்கு தண்ணி பாசனத்துக்கு வரும். அதெல்லாம் பயன்படுத்தி இந்த 437 ஏக்கர் நிலத்தையும் நாங்கள் பாசனம் பண்ணிக்குவோம். ஆனால் அந்த அதிகாரிகள் சரியாக சூர் வராதனால நாலஞ்சு ஆண்டு காலமாக அந்த வாய்க்கால் இல்லாமலே போகிற அளவுக்கு, காணாமல் போகிற அளவுக்கு எல்லாம் தூர் வர முடியாததுனால, எல்லாம் செய்யாததுனால மோசமாக போயிட்டு, அதுக்கு இடையில கடந்த ஆட்சியில ஒரு மிகப்பெரிய ஒரு தடுப்பணை ஒரு 10 கோடி ரூபா அளவுல எங்களுக்கு மகிழ் கிராமத்துல வாமலீஸ்வரங்க வெள்ளையாறுல ஒரு தடுப்பணை கட்டி கொடுத்தாங்க. அது பெரு உதவியா இருந்தது. அந்த கட்டி கொடுத்தவருடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடல் தண்ணி உப்பு தண்ணி பாசன நிலங்களை பாதிக்காத அளவுக்கு மேல ஏறாமலும், அங்கேருந்து வடிகிற நல்ல தண்ணி வீணாக கடலுக்கு போகாம அதை தேக்கி வைத்து பொதுமக்கள் நிலத்தடி நீரை பெருக்கிறதுக்காக தான் அந்த திட்டம் அந்த திட்டத்தை செயல்படுத்தி நல்ல விதமா ஒரு அணையை கட்டி கொடுத்தாங்க. ஆனா அந்த என்ன நினைச்சு அந்த அணையை கட்டுறாங்களோ அது நேர் எதிரா முரண்பாடா சமூக விரோதிகள் ஒரு சில எங்களுக்கு மேல 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் மேல உள்ள விவசாயிகள், அது யாருன்னு தெரியல. அவங்களுடைய கலெக்டர் ஆஃபீஸ்ல பெரிய ஆட்கள் எங்களுக்கு தெரியும், செக்ரட்டரியில் எங்களுக்கு ஆட்கள் தெரியும், காவல்துறையில பெரிய அதிகாரி எங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு அவங்க எல்லாருமே யாரு அதனுடைய சமூக விருதுனே தெரியாத இருக்கிறதுனால ஒரு சில கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுப்பணிகளுடைய இந்த சாதாரண அதிகாரிகள் இரவு நேரம் எங்களுக்கு தெரியாம சுத்தமாக அந்த கடல்ல வீணா போற அளவுக்கு தண்ணியை திறந்து விட்டுறாங்க. அதனால ஒட்டுமொத்த தண்ணியும் இந்த பக்கம் கூட கடல்ல வீணா போயிட்டு இருக்கு. ஆனா எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா 30 நாளா இன்னமும் ஒரு சொட்டு தண்ணி இல்லாம குடிக்கிறதுக்கும் தண்ணி இல்ல குளத்துல. அடுத்தபடி மழையும் இல்ல. தெளிச்ச 437 ஏக்கர் பாசனம் சுத்தமா விதை பூராம காக்கா மயில் குருவி சுத்தமா வீணா போய் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல, யாருக்கிட்ட குறை சொல்றதுன்னு தெரியல, எப்படி அழுவுறதுன்னு தெரியல. இந்த நிலை நீடித்தால் ஒட்டுமொத்த விவசாயிகளும் தற்கொலை பண்ணிக்கிறது மாதிரி தான் ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆகவே இது பொதுப்பணித்துறையை தலையிட்டு முறையான நடவடிக்கை எடுத்து இது எந்த நேரத்துல அது வெள்ள காலங்கள்ல தேவையில்லாத நேரத்துல இந்த தடுப்பணையில் உள்ள தண்ணீரை திறந்து விடலாமே தவிர, அதுக்கு இடையில இந்த இரிகேஷனுக்காக தான் தண்ணீர் தவிர, ஜனவரி மாசம் 28ஆம் தேதி தண்ணி எப்பவுமே அடைக்கும். அதுக்கு பிறகு வேணா திறந்து கிளம்பிட்டு அதுக்கு இடையே அந்த ஜனவரி மாசம் வரையிலும் இந்த தடுப்பணை எக்காரணத்தோடு திறக்கக்கூடாதுங்கிறது மகிழ் விவசாயியோட ஒட்டுமொத்த கோரிக்கை. தயவு செய்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர், சம்பந்தப்பட்ட மேல் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும். நன்றி, வணக்கம்.